இப்போ சுக்கிரன் உங்களுடைய லக்ன பாவத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். லக்ன பாவத்தில் யாருக்கெல்லாம் சுக்கிரன் இருக்கோ, அதுவும் பகை பெற்ற வீடுகளாக இருக்கக்குள்ள நிச்சயமாக அந்த மனிதருக்கு காம உணர்வு அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஆண்களாக இருக்கின்ற பட்சத்தில் பெண்கள் மேலே அதிகப்படியான விருப்பம் இருக்கிறது. அதே மாதிரி சினிமாவாக இருக்கட்டும், ட்ராமாவாக இருக்கட்டும், ஒரு இடத்துல ஃபங்க்ஷன் நடக்குது, ஆடல் பாடல் கேளிக்கை நிகழ்ச்சின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நியூ இயர்க்கெல்லாம் போயிட்டு முதல் நாள் எல்லாருமே ஒரு இடத்துல கூடி கொண்டாடுவாங்க இல்லைங்களா? ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க இயற்கையாகவே அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக ட்ரெஸ் பண்ணுறது, ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க. வயசானவங்களா இருந்தால் கூட அப்போ என்ன ஒரு நடைமுறையான வழக்கம் ட்ரெஸ்ஸிங்கில் இருக்கோ, ஸோ அந்த மாதிரியான ஆடையை அணியிறது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே பெண்ணுடைய சேர்க்கை ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. கண் பார்வை குறையக்கூடிய விஷயம். அதே மாதிரி வாயு தொல்லை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கேஸ் ட்ரபிள் அப்படின்றது அதிகமாக இருக்கும். லக்னம் பாவ கிரகமாக இருந்து அதில் சுக்கிரன் இருக்கக்குள்ள, அதுலேயும் தீய கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை ஏற்படக்குள்ள அதிகப்படியான செக்ஸ் உணர்வு ஏற்பட்டு கட்டுப்பாட்டுகளை மீறி சில விஷயங்களை அந்த நபர் செய்வார். அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். லக்னத்தில் சுக்கிரன் ராகு சேர்க்கை அப்படின்றது ஒருத்தருக்கு இருக்கக்குள்ள நிச்சயமா அவர்களுக்கு ஒரு விதவை பெண்ணோட தொடர்பு ஏற்படுறது, முறை மாறிய ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். இதில் ஒருவேளை செவ்வாய் இந்த சேர்க்கையை பார்க்கக்குள்ள திருட்டுத்தனமாக திருமணம் பண்ணிக்கிறது, யாருக்கும் தெரியாமல் திருமணம் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி லக்னத்தில் சுக்கிரனோட சூரியன் செவ்வாய் 2 பாவகிரகங்கள் சேர்க்கக்குள்ளேயோ பார்க்கக்குள்ளேயோ திருமண வாழ்வு அப்படின்றது அந்த இடத்துல கெட்டுடும். இது 2ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, திருமண வாழ்வு அப்படின்றது நிச்சயமாக இவர்களுக்கு மகிழ்ச்சியை தராது.